ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுகிறேன். பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மாத இதழான சைட் அண்ட் சவுண்ட் அப்படின்ற பத்திரிகையில் 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த 25 திரைப்படங்களில் தமிழ் திரைப்படமான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த காலா திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இந்த காலா திரைப்படத்தை வந்து 25 தலை சிறந்த திரைப்படங்களில் ஒரு படமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை தவிர்த்து வேற தமிழ் திரைப்படமே தமிழ் இல்லையா? ஏன் ஈவன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த காலா திரைப்படத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் சொல்லாம இந்த காலா படம் ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா பேசப்பட வேண்டிய படமா இல்லையா? இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்றத விட இந்த படம் ரிலீஸ் ஆன விதமே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. வழக்கமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்துக்கு எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த காலா திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம எதிர்ப்பும் இருந்தது. இந்த காலா திரைப்படம் இல்ல, காலா திரைப்படத்துக்கு முன்னால வெளிவந்த கபாலி திரைப்படமும். அது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இந்த கபாலி காலா இந்த 2 திரைப்படத்துக்கு முன்னாலும் பா ரஞ்சித் அவர்கள் அட்டகத்தி மெட்ராஸ் அப்படின்னு 2 படம் எடுத்திருப்பாரு. இந்த 2 திரைப்படமும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஆதரவா எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அனுபவிச்ச வேதனையும் வலியும் அதோட பாதிப்பு தான் இந்த அட்டகத்தி மெட்ராஸ் அப்படின்ற திரைப்படங்களோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, இந்த காலா திரைப்படம் 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த 25 திரைப்படங்கள்ல ஒரு திரைப்படமா பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டியூட் நிறுவனம் அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி இந்த படத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உயிர் வாழறதுக்கு மிக முக்கியமான 3 விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம். இதுல 3ஆவதா இருக்கக்கூடிய விஷயம் வந்து இருப்பிடம். தாராவி பகுதியில் வாழக்கூடிய ஒரு தமிழன் நிலம் எங்களுடைய உரிமை அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சு அந்த நிலத்தை கையகப்படுத்த வர்றவங்க கிட்ட எதிர்த்து போராடுறாரு. அதுதான் இந்த காலா திரைப்படத்தோட சப்ஜெக்ட். எப்படி அவங்க போராடி அந்த நிலத்தை அவங்க மீட்கிறாங்க அப்படின்னு ஒரு சமூக நீதி சொன்ன கதைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலா திரைப்படம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை 25 திரைப்படங்கள்ல 21ஆம் நூற்றாண்டுல பெஸ்ட் பிலிமா செலக்ட் பண்ணிருக்காங்க. அதே போல மும்பையில தாராவி பகுதியில் வாழக்கூடிய தமிழர்களோட பிரச்சனையை முன்வைத்த திரைப்படம் தான் இந்த காலா திரைப்படம். படத்தோட ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா வில்லனாக வரக்கூடிய நானே பட்டேகர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது, உன்னோட ஏரியாவே வந்து கருப்பா ரொம்ப அழுக்கா இருக்கு, அந்த இடத்த என் கையில கொடு, நான் சுத்தப்படுத்தி உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாரு. கருப்பு வந்து உழைப்போட வண்ணம், என் ஏரியாவுக்கு வந்து பாரு, என் சாலுக்கு வந்து பாரு, அந்த உழைப்பு அத்தனையும் அந்த கருப்பு அத்தனையும் அழகா தெரியும், அதை நான் அவனுக்கு காட்டுறவா அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது, நீ ஏரியாவை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறது ஓகே, நல்ல விஷயம். ஆனா சுத்தப்படுத்தணும்ன்ற பேர்ல என் ஏரியா மக்களை வந்து அந்த நிலத்தை அபகரிக்க பாக்குற பத்தி அது தப்புன்னு வந்து தன்னுடைய குடும்பத்தையே இழந்து போராடக்கூடிய ஒரு தமிழனை பத்தின ஒரு வாழ்வியலை பத்தின ஒரு திரைப்படத்தோட கதை தான் இந்த காலா திரைப்படம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஆன்மீகத்தை தான் முன் வச்சு பேசுவாரே தவிர ஜாதியை வந்து எந்த இடத்துலயும் முன் வச்சு பேச மாட்டாருங்க. நம்ம இந்துக்களுக்கு ஆன்மீகத்தை போற்றும் வகையில வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரர், பாபா அந்த மாதிரி படங்களையும் எடுப்பாரு. இஸ்லாமிய சகோதரர்களை ஊக்குவிக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா பாஷா, லால் சலாம் அந்த மாதிரி டைட்டில் படங்களை வச்சு நடிப்பாரு. கிறிஸ்துவ சகோதரர்களை ஊக்குவிக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா அன்புள்ள ரஜினிகாந்த் அந்த மாதிரி திரைப்படங்களையும் வந்து நடிப்பாரு. சோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகன்றது எல்லா மதத்துக்கும் ஒண்ணுதானே தவிர எதுக்கும் வந்து தனித்தனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்திய அளவுல மட்டும் இல்லைங்க, உலக அளவுல ஜாதி, மத, இன, மொழி பேதம் எல்லாத்தையும் கடந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த கபாலி திரைப்படம் வரும்போதும் சரி, காலா திரைப்படம் வரும்போதும் சரி, இவர் அரசியலுக்காக ஒரு சில சாதியினரை ஈர்த்துக்காக இந்த மாதிரி படம் பண்றாரோ அப்படின்ற சந்தேகத்தை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு முத்திரை குத்துனாங்க. ஆனா இந்த பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டியூட் நிறுவனம் 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த திரைப்படமா இந்த காலா திரைப்படத்தை அறிவிச்சதன் மூலமா இந்த காலா திரைப்படம் ஒரு சாதிய திரைப்படம் அல்ல, ஒரு சமூக நீதியை சொல்லக்கூடிய திரைப்படம் அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்கு. சோ பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டியூட் நிறுவனம் அறிவிச்சிருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த திரைப்படங்கள்ல இந்த காலா திரைப்படத்தை அறிவிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நன்றி நன்றி நன்றி.